Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 607 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கேஸ் பண்டைய சீசர் அந்த மூடியை யூஸ் பண்ணியே டப்புன்னு நம்ம லூஃபியை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுவான். நல்ல வேலை லூஃபி செகண்ட் இயர்ல இருக்கிறதுனால சட்டுன்னு ஃபாஸ்டா மூவ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். அப்படி அதுல எஸ்கேப் ஆனாலும் அவன் ஆக்சிஜன்ல வச்சு லாக் பண்ணிடுறான். அப்படியே கீழே வந்து பொத்துன்னு விழுவான். நல்ல வேலை அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஸ்வாட வச்சு கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆக்சிஜனையுமே எடுத்துருவான். ஆனாலுமே லூஃபி கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு மூச்சு விடாம அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே ஓடுவான். எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி தப்பிக்க முடியும்? நீ ஸ்லோ ஆயிட்டக்கன்னா உன்னை கண்டம் தொண்டமா வெட்டிட்டு நான் தான் ஊத்துவேன் உனக்கு பால். அதனால ஷாவுன்னு கேப் விடாம வெட்டிட்டே வருவான். லூஃபியும் முட்டிஞ்ச அளவுக்கு பேக்ல போய்கிட்டே தான் இருப்பான். ஒரு கட்டத்துல எங்க போது லூஃபி காண்டாயி கொய்யால தள்ளி போடா என்னை விட்டுன்னு சொல்லி ஓங்கி வயித்துல ஒரே மிதி. அவ்வளவுதான் அப்படியே அங்க இருந்து பிச்சுக்கிட்டு போவான். என்ன இப்படி அடிச்சிட்டான்னு சொல்லி ஏர்லயே பிரேக் போடுவான். என்ன அவன் அடிச்ச அடிதான் இட்டி மாதிரி விழுந்துருக்குது. ஹாக்கி பவர் யூஸ் பண்ற வெண்ண உன்னை நான் பொல்லக்காம விட மாட்டேன்டான்னு கான்ல கத்திட்டு இருப்பான். பாவம் லூஃபி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட்டுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா லூஃபிக்கு அவனை சீக்கிரமா புடிச்சே ஆகணும். இதே மாதிரி இவன் சண்டை போட்டுட்டு இருந்தான்னா கூடிய விரைவில் மூச்சடைச்சு செத்து போயிருவான். என்னப்பா ஸ்டார்ட் என்னைய பிடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி என்னையெல்லாம் தொடவே முடியாது. நான் ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வையேன், உன்னால மூச்சே விட முடியாது, சீக்கிரமாவே செத்து போயிருவேன். போ சீக்கிரமா செத்து போன்னு நெருப்பெரிய கேஸ் அப்படியே அந்த இடத்துல பரப்பி விட்டு முட்டுஞ்சா நீ புறாம்பான். அதே நேரம் இங்க பி சைட்ல இருக்க அந்த பில்டிங்கோட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வெறுகோவை அடிச்சு போட்டா அவன் பேன்னு கிடக்குறான். அந்த கேப்ல தப்பிச்சு ஓட வேண்டியதானே? அதை ஏதோ சினிமா படம் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. தஞ்சி பார்த்துட்டு கடுப்பாயி என்னடா இங்க லுக்கு, என்ன லுக்கு, நான் என்ன இங்க காபடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் இல்ல கங்கை ஆத்துல குளிச்சுட்டு இருக்கேன், சீக்கிரம் இங்க இருந்து தப்பித்து போங்கடா மென்டல் பயிலுகளா. அந்த டோரை மூடி இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டு மறுபடியும் கேஸ உள்ள விட போறானுங்க. இங்க இருந்தா உங்களுக்கு தான் சங்கு, அதனால சீக்கிரம் போங்கன்னு சொல்லி வாயை மூடல. அதுக்குள்ள அந்த டோரை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. வாய் மூடாட்டி பரவாயில்லையே, அந்த டோருமே இன்னும் மூடி முடிக்கல, அதுக்குள்ளேயே இங்க ஓபன் பண்ணிட்டானுங்க. ஐயோ மறுபடியும் அந்த கேஸ் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் அந்த பி பில்டிங்கை நோக்கி பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சரி இந்த வர்கோவை மட்டம் பண்ணியாச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ பணம் எந்திரிச்சு வர்ற மாதிரியே வருவான். சஞ்சியே ஒரு செகண்ட் மிரண்டுவான். இவன் பாடி என்ன இரும்பா, எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கிறானேன்னு. அவன் அங்க முடிவு பண்ணிட்டான், இவன் தான் நமக்கு தொல்லையா இருக்கான், இவனை இங்கே போட்டுடலான்னு. ஆக்சுவலா லூஃபிக்கு இவனை சுத்தமா பிடிக்காதாமா, ரொம்ப மோசமானவன்டா நீன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே மின்னல் வேகத்துல பாஞ்சு வருவான். இவ்வளவு வேகமா வருவான்னு சஞ்சி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி வந்த வேகத்துல ஒரு கிக்கு வைப்பான். சஞ்சி டப்புன்னு காலை வச்சு தடுப்பான். அவன் போன் கிராக் ஆயிரும். இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், வேகமாவும் இருக்கான். நல்ல வேலை அவன் அடி எதுவுமே சஞ்சி மேல படல. எல்லா அட்டாக்கையுமே நம்மளால தடுத்துட்டு தான் இருப்பான். என்ன கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான் அவ்வளவுதான். அந்த டைம் G5 சோல்ஜர்ஸ் கேட்டுக்கு அந்த பக்கமா போய் நின்னுட்டு அடே பிளாக் ஃபுட் சஞ்சி சட்டு புட்டுன்னு இந்த பக்கமா கேட்டு க்ளோஸ் ஆக போகுது, நீ வரலன்னா அந்த கேஸ்ல மாட்டிக்குவ, ஏன்னா உனக்கு அந்த பக்கம் தான் கேஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவானுங்க. ஆனா இவனுங்க சண்டை முடியற மாதிரி இல்ல, மாத்தி அடிச்சுக்குவானுங்க. அந்த டைமுங்கும் போது சஞ்சி லைட்டா ஜர்க் ஆவானா. அந்த டைமுங்கும் போது ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கியை யூஸ் பண்ணி கையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஓங்கி ஒரே குத்து. அதே நேரம் இங்க லூஃபியுமே வெட்டிக்க ஒவ்வொரு அட்டாக்லையும் தப்பிச்சு தெரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த லூசு பையன் அட்வைஸ் பேசாம கிவ் அப் பண்ணிடுறாக்கன்னா நான் வேணா உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தர்றேன். ஒன்னு உன் குரங்கு வாழை சுருட்டிக்கிட்டு இந்த ரூமை விட்டு அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிரு, இல்ல நான் சண்டைக்கு வந்து சாவு. எனக்கு வேற அந்த ஷினோகுனி பவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரோக்கர்ஸ் கிட்ட காமிக்க வேண்டி இருக்குது. ஒன்னே நெருப்பை யூஸ் பண்ணி கொள்ளதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபயரை லூஃபி கிட்ட யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணிட்டே இருந்தவன் டப்புன்னு கரக்குனின்னு சொல்லி அங்க இருக்கிற மொத்த ஏரையுமே லாக் பண்ணிடுவானா. ஐ மீன் ஆக்சிஜன் எல்லாத்தையுமே எடுத்துருவான். லூஃபியால சுத்தமா முடியல, தொண்டையை பிடிச்சிட்டு மூச்சு விட முடியலன்னு முக்கிட்டு இருப்பான். சரி ஓகே இங்கே இந்த ஸ்பாட்லயே டெட் பாடி ஆயிருப்பானா. அந்த டைம் மறுபடியும் லூஃபி செகண்ட் கியர் எடுத்து உன்னை நான் புட்டிக்காம விட மாட்டேன்பா, அப்படின்னா நீ சாகறதுக்கு ரெடியா இருன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். ஆனா அந்த டைம் லூஃபி என்ன தெரியுமா சொல்லுவான், என்னால அப்படி மூச்சை இழுத்து பிடிக்க முடியலன்னா நான் ஒரே பிரீத்ல உன்னைய காலி பண்ணிடுறேன்டா, அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான்பா. நம்ம பையன் ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவன் கையை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடுவான். சீசர் முடிவு பண்ணிட்டானாமா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட, உன்னை இங்கே போட்டு தெளிறன்ட்டு வேகமா வருவானா. அந்த டைமுங்கும் போது தலையை மட்டும் லூஃபி சல்லுன்னு பின்னாடி கொண்டு போயிருவான். அப்படிங்கும் போது அவன் அங்க மூச்சு வாங்கிக்கலாம்ல. அப்படி நல்லா மூச்சு விட்டுட்டு வந்த வேகத்துல ஒரே அடி. இது அந்த லூசு பையன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த அளவுக்கு பெரிய அடி இல்ல. உடனே லூஃபி மறுபடியும் ஒரு ரொட்டேஷனை போட்டு கம் கேட்லிங்னு சொல்லி சும்மா குமுன்னு ஏகப்பட்ட பஞ்சஸோட பாஞ்சு வருவான். அவனே முடிவு பண்ணிட்டான் நம்ம சோலி முடிஞ்சுன்னு. ஆனா அந்த டைம் அந்த இடத்துல டப்புன்னு ஸ்னோ உருவாயிரும். யாரா இந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தா மோனட்டு. என்னடானா அவளுக்கு ஸ்னோ பவர் இருக்குது. அவ லூஃபி கிட்ட நான் உன் சண்டையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், உன்னால மட்டும்தான் இந்த வாலை பிரேக் பண்ண முடியும்பா. நிஜமாவே அவன் வந்த போர்ஸுக்கு அடிச்ச அடியிலேயே அந்த ஸ்னோவெல்லாம் தெரிச்சிரும். நீயும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவளான்னு கேட்டா ஆமாம்பா, இங்க இந்த
கேஸ் மண்டனுக்கு காண்டாயி உன்னை நான் பொலந்து கட்டாம விட மாட்டேன்டான்னு சொல்லுவான். மோனட் நீங்க ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. ஏன்னா அந்த மூதேவி எல்லா புரோக்கருக்குமே அவனோட அந்த ஷினோகுனி பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதனால நான் போய் அந்த வேலையை பாக்குறேன்ட்டு கிளம்புவான். போறப்போ லூஃபியை பார்த்து, தம்பி உன்னால முடிஞ்ச அளவுக்கு இவ கூட சண்டை போடு, உன்னால ஒண்ணு கிண்ட முடியாது, என்கிட்ட ஆல்ரெடி உங்களை மாதிரி ஆளுகளை எப்படி டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, கண்டிப்பா நான் உன்னை பண்ணுவேன், சட்டை போட்டுன்னு சண்டையை முடிச்சுட்டு தொக்கா மாட்டிக்க, அப்பந்தான் நான் உன்னை வச்சு ரிசர்ச் பண்ண முடியும்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான். லூஃபி விடுவானா, நில்றா கொய்யாலன்னு அட்டாக் பண்ண போவான். ஆனா மோனட் வந்து தடுத்து, எங்க போற, உன்னை நான் விடவே மாட்டேன், என்னோட மாஸ்டருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் கண்டிப்பா ஜோக்கர் என்னைய கொன்றுவான்பா. யாரு? நான் போர் டைம் பார்த்தனே அந்த பேர்டு மண்டையன், அவனானு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பான். ரொம்ப முக்கியம். அதே நேரம் போன எபிசோடு ட்ரெஃபால்கர்ல ஒரு பெரிய டோருக்கு முன்னாடி வந்து நின்னால, அப்படி வந்தவன் லிவர் ஆன் பண்ணி விடுவான். அந்த டோர் அப்படியே பொறுமையா ஓபன் ஆகும். அது ஏதோ டேஞ்சரான ரூம்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த டைம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. ஐயோ ட்ரெஃபால்கர்ல வந்துட்டான், இது ரொம்ப மோசம், சீக்கிரமா எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் எல்லா பில்டிங்கும் அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே அனௌன்ஸ்மெண்ட், நாங்க டி பில்டிங்ல இருந்து பேசுறோம், இது ஒரு எமர்ஜென்சி பிராட்காஸ்ட். இந்த பில்டிங்குள்ள ட்ரெஃபால்கர்லாம் அத்துமீறி என்ட்ராகிறாரு, அது சேட் மேனுஃபேக்சரிங் ரூம், அங்கெல்லாம் அவன் போக கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. ஆமா, இவனுக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணானுங்கன்னா அவன் கேட்டுருவான். பட் இந்த மேட்டரை சீசர் கேட்டுட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு ட்ரெஃபால்கர்லாம் இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. அவனுக்கு என்ன மூளைகளை கலந்து போச்சா? அவன் மட்டும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணான்னா யாரும் சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாயிரும். ஏன் அவனாலேயே அதை அவாய்ட் பண்ண முடியாதாமா? இவ்வளவு நேரமா கூலா இருந்தவன் ட்ரெஃபால்கர்லாம் அந்த டி பிளாக்குள்ள போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே வெர்கோக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பெருசா பிளான் பண்ணிட்டான்னு. இடையில வேற இங்க சஞ்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கானே, இவன்ட் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு டப்புன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான். எங்க போன அந்த லூசு பையன்னு தேடும் போதுதான் சஞ்சியை நோட் பண்ணுவான், அந்த புகை இந்த ரூம்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு. அச்சோ, மறுபடியும் அடிச்சு புரண்டு ஓடும் போது அங்க ஒரு 2 பேரும் முடியாம முக்கிட்டு கிடப்பானுங்க. அவங்களையே நீ சஞ்சய் காப்பாத்தணும் தானே? இங்க மோனட் கேட்டுட்டு, ஓ அவனுக்கு மாஸ்டரையும் கிட்னாப் பண்ணணும், சேடும் வேணுமா? இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு. ஆனா அதுக்கு நாங்க விடவே மாட்டோம்பா. இங்க ஸ்மோக்கர் மேப்பை வச்சுக்கிட்டு அந்த வெர்கோவை தேடி சும்மா பிச்சுக்கிட்டு போவான். அதே நேரம் இங்க வெர்கோ ட்ரெஃபால்கர்லாவை தடுக்கிறதுக்காக வேகமா போவான். அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, லூஃபி கூட டீல் வச்சு அவங்கள டிஃபென்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரூம்குள்ள என்ட்ராக முடிவு பண்ணிட்டான். அதுக்காக தான் அவன் வார்லாடாவே ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் மைண்ட்ல இவ்வளவு மோசமான பிளான் வச்சிருக்கானா நான் எதிர்பார்க்கவே இல்லம்பா. சொல்ல போனா அவன் என்ன நியூ வேர்ல்டையே அழிக்க போறானாங்கிற மாதிரி ஏப்பான். அந்த டைம் ட்ரெஃபால்கர்லாம் ஏதோ சேடுன்னு போட்டிருக்க இடத்த நோக்கி அப்படியே போவான். அப்படி அங்க போனவன் அதை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா இழிப்பான். அவ்வளவுதான்.